மக்களே, கூகுள் பிக்சல் நிறுவனத்துடைய கூகுள் பிக்சல் 7a மொபைலை தான் நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மொபைலில் என்னென்ன ஃபெசிலிட்டேஷன்ஸ் இருக்குது, இந்த மொபைலை யார் யார் வாங்கலாம், இந்த மொபைலில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ஃபேமஸான மொபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடனே வரும். சரி வாங்க, இந்த கூகுள் பிக்சல் 7a அப்படின்ற இந்த மொபைல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கணும், நல்ல ஒரு கேமரா, நல்லா வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னா, ஸோ கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னா ஐஃபோன், அடுத்து கூகுள் பிக்சல், அடுத்து சாம்சங். ஸோ இந்த மூணுத்தில் தான் நம்ம தேடுற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் பிக்சல் 7a பொறுத்த வரைக்கும் இந்த கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துடைய சஜஷனுமே கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஐஃபோனாக தான் இருக்கும். பட் ஐஃபோனுக்கு நிகரான ஒரு ஃபோன் அப்படின்னா இந்த கூகுள் பிக்சலை சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 30 மெகா பிக்சலில் மொத்தமாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமராஸுடைய அந்த பிக்சர் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஒரு கேமரா ஒரு 30,000 போட்டு 35,000 அமௌண்ட்டு போட்டு ஒரு கேமரா வாங்குகிறோம் அப்படின்னா, ஸோ அதில் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி, எந்த அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்கோ, ஸோ அந்தளவுக்கு கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேமரா வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா லென்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா 35,000 38,000 போட்டு வாங்கினா எக்ஸ்ட்ரா லென்ஸ் அது இதுன்னு வாங்கணும் அப்படின்னாவே எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடிட்டிங்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம மொபைலுக்கு ஹேண்ட் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. கூகுள் பிக்சல்லே ஓரளவுக்கு விலை கம்மியான ரேட்டில் ஓரளவுக்கு நல்ல கேமரா இருக்கக்கூடிய மொபைல் அப்படின்னா இதுதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50,000 மேலே தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கேமராஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்குது. நீங்கள் கேமரா தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலாம். அதேமாதிரி கேமிங் பண்ணுறவங்க இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னா ஐ திங்க் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஏற்றது மாதிரி எனக்கு தோணலை. பட் உங்களுக்கு விருப்பமாக இருந்தது, நான் ஒரு கூகுள் பிக்சல் கம்பெனி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேட்டரி தான். மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்லாம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4385 மெகா ஆம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 வாட்ஸுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் இவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பேட்டரி நீங்கள் தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். 20 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுன்றதான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க தவிர சார்ஜர் இவங்க கொடுக்கலையே. நீங்கள் தனியாக தான் பே பண்ணி ஒரு 2000 ரூபா போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 8 வாட்ஸுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வயர்லெஸ் சார்ஜிங் அந்த டபாலாம் கொடுக்கலையே, நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் 8 வாட்ஸுக்கான அந்த வயர்லெஸ் கிட்ட வாங்கி வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட்டோட 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ப்ளஸ் தான். அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருக்குது அப்படின்ற இதையும் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மொபைல் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP68 67, ஸோ 2ல் 1 தான். 67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு மழையிலேயே நனைஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணலாம், தொடச்சி போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே சொல்கிறாங்க. அதேமாதிரி இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு OS அப்படின்னு பார்க்கும்போது 13 அப்படின்ற இந்த OS தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 13 தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு வேரியேஷன்ஸ் வந்திருந்தாலுமே ஸோ 13 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு ஏற்றதா அப்படின்னா அப்டேட் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு அப்டேட் வேணும், இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்டேட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மொபைல் கிடையாது. ஆனால் கரண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு நிகரான ஒரு மொபைல் அப்படின்னா இந்த கூகுள் பிக்சல் 7a அப்படின்ற இந்த மொபைலை நம்ம சொல்லலாம். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கல. இது மிகப்பெரிய ஒரு மைனஸு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்றனால அந்த ஸ்பீக்கரோடைய அந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப பெருசாக டால்பி அட்மாஸ்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது 32,000 இருக்குது. அதேமாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா 29,000 பார்த்திங்கன்னா இந்த மொபைல் இருக்குது. இதே கார்டு ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா 28 அந்த ரேஞ்சிலே நீங்கள் மொபைலை வாங்க முடியும். 28 ரேஞ்சுக்கு இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்து தான். 2000 சார்ஜருக்கு போட்டாலுமே உங்களுக்கு ஒரு 30க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஓரளவுக்கு வந்துடும். நல்ல ஒரு
ஒர்த்தான ஒரு மொபைல் தான் இந்த மொபைலு. ஆனால் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய மேஜரான ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், மேஜரான ஒரு இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ட்ரெயின் தான். ஸோ நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து படித்து பார்க்கும்போது மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாஸ்ட்டாகவே வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 to 5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயுமே கையிலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையிலேயே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த மொபைல் வந்து இருக்குன்றது பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. பேட்டரியோடைய அந்த ஆம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 5200, 5000 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்காச்சும் நீடிச்சு நின்று உழைச்சிருக்கும். பட் என்ன அப்படின்னா எந்தெந்த மொபைலில் வந்து கேமராஸ் வந்து நல்லாயிருக்கும், எந்தெந்த மொபைலில் வந்து கேமரா குவாலிட்டியில் அடிச்சுக்க முடியாதோ ஸோ அந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் வந்து அடி வாங்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டி கிடைக்குதோ ஸோ அந்தளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகக்கூடிய விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து குயிக்காக வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேமரா தான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மொபைலை வந்து வாங்கலாம். ஸோ சார்ஜர் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கேமரா வந்து வாங்க முடியல அப்படின்னா இந்த மாதிரியான மொபைல் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸாக இருக்கும். ஸோ யூடியூபர்ஸ் கேமரா தான் மெயின் தீம் அப்படின்றப்ப ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த